தமிழ் மக்களுக்கு வணக்கம். காலையிலேயே இடி ரெய்டு ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளாக் ஷீப் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா? அதாவது விக்னேஷ், ஆர்ஜே விக்னேஷ் அப்படின்றவர் நடத்தி கொண்டிருந்த யூடியூப் சேனல். அதை பார்த்தீங்கன்னாக்க, இந்த உதவாநிதி குரூப் வந்து அதை வாங்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணி, அதை மிரட்டும் துணியில் மிரட்டி, அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்தாங்க. அது சம்பந்தப்பட்ட பணப்பரிவர்த்தனைகள் சார்பாக இன்றைக்கு ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. மீடியா எதுவும் இதை பற்றி பேச மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியாக நம்ம சின்னது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார். ஏன்னா சின்னதோடைய நேரடி பார்வையில் நடைபெற்றது தான் இந்த ஆப்ரேஷன். அதாவது இந்த பிளாக் ஷீப் அப்படின்ற சேனலை முழுங்க வேண்டும் அப்படின்னு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கிட்டத்தட்ட கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே முழுங்கணும். அது பள்ளிக்கூடமாக இருந்தால் அது தங்களுக்கு வேணும், தன் குடும்பத்துக்கு வேணும். அது வந்து நிலமாக இருந்ததுன்னா தன்னுடைய ஜி2 தன்னுடைய இடத்துக்கு வேணும். இப்படி எல்லாத்தையும் வந்து முழுங்குவது அப்படின்றதே வந்து ஒரு ஒரு வழிமுறையாகவே வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் தான் அந்த பிளாக் ஷீப்புக்கு வந்து நடைபெற்றது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, அதாவது ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் அதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம்னாக்கா, இதை வைத்து நம்ம வந்து ஒரு மிரட்டலில் ஈடுபடலாம். அதாவது இதை வைத்து நம்ம மக்களை வந்து மிரட்டலில் ஈடுபடலாம் அப்படின்றதை விட, மிரட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நாம் மக்களை பக்குவப்படுத்தலாம். என்னென்ன பக்குவப்படுத்துறது? சமூக நீதி, நாங்கள் வந்து சாதி பாகுபாடுகளை கலைந்து ஈவேரா மண்டா, கருணாநிதி தான் எல்லாம்டா, இப்படியெல்லாம் வந்து இவர்கள் கருத்தியலை கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் திணிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். வேறு ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு உண்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் வந்து ஊடகங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஊடகங்கள்னு நான் செய்தி ஊடகங்களை சொல்கிறேன். ஆனால் இவர்கள் இது சன் டிவி உள்ளே வந்ததிலிருந்தே இதுதான் கதை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களாக ஒரு ஒரு கருத்தியலை கொண்டு போய் மக்கள் மத்தியில் திணிப்பது, செய்தியை திணிப்பது. இதை காலங்காலமாக, அதாவது முரசொலி காலத்துலேருந்து கருணாநிதி செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் தான். காமராஜருடைய வீட்டை வந்து, வாடகை வீட்டை வந்து இவங்க காமிக்கலையா? அவர் மாளிகையில் வாழ்கிறார், செல்வ செழிப்பாக வாழ்கிறார், இப்படின்லாம் காமிக்கலையா இவங்க? அதனால் இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை, திமுக டிஎன்ஏலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ரெய்டு பார்த்தீங்கன்னா, இடி வந்து உதவாநிதியை எப்படியாவது சம்மந்தப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இது தோன்றாங்க. அதில் கண்டிப்பாக சம்மந்தப்பட போகிறார் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, டாஸ்மாக் ஊழல் இருக்கு இல்லையா? இந்த டாஸ்மாக் ஊழல் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால், இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் எக்கு தொக்காக இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்டால் சொல்வார்கள், 2020 அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கை அடிப்படையாக வைத்துத்தான் இடி உள்ளே நுழைந்ததுன்ட்டு. அது இல்லைன்னு நான் மறுக்கலை. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு டாஸ்மாக் கடையில் 60 லட்சம் ரூபாய்க்கு, 66 லட்சம் ரூபாய்க்கோ ஒரு கையாடல் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் எஃப்ஐஆர். அதுதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இருந்தால் ஆரம்பிக்குது. 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் இடி நுழையலாம். அப்போது அந்த 60 லட்சம் ரூபாய்க்கு இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர்கள் உள்ளே நுழைந்து இவர்கள் சோதனை மேற்கொள்ளும் பொழுது இங்கே நிறைய மாட்டிக்குது. அந்த விசாகன் என்பவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தான் எம்டியாக இருக்கார். அப்போது அவர் வந்து என்னன்னாக்க, செந்தில் பாலாஜியுடைய கையாளாக இருந்து செந்தில் பாலாஜிக்கே சொல்லாமல் ஏகப்பட்ட சொத்துக்களை அவர் வாங்கி போட்டு விட்டார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதை மடக்கி பிடிக்கும்பொழுது அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்ககிட்டேருந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 3 மொபைல் ஃபோனை வந்து கைப்பற்றுறாங்க. இந்த மொபைல் ஃபோனை நோண்டி பார்க்கும்பொழுது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணுறாங்க, கிராக் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க, அதுக்கு ப்ரொடெக்டடு. பட் அதை கிராக் ஓப்பன் பண்ணும்பொழுது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றங்கள் யாருடன் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தகவல் வரக்கூடியது, நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா, முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருக்கக்கூடிய தினேஷ், அவர் நேரடியாக இந்த எம்டிக்கு சொல்கிறார், இங்கே காசை கொடுங்க, இவங்களுக்கு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காசை? டாஸ்மாக்கு வரக்கூடிய இந்த 10 ரூபாய் அப்படின்னு வரக்கூடிய காசு இருக்கு இல்லையா, பாட்டிலுக்கு 10 அப்படின்னு வரக்கூடிய காசு இருக்கு இல்லையா, அந்த கரூர் கேங் கலெக்ட் பண்ணது இல்லையா, இந்த கேங் கலெக்ட் பண்ணக்கூடியதை மேற்பார்வை செய்கிறார் இந்த எம்டி அப்படின்றதான் தகவல். இதை தவிர்த்து இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, இப்போ 1 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது. 1 கோடி பேர் டாஸ்மாக்கு போகிறோம். அப்போது ஆவரேஜாக சராசரியாக ஒருவன் 1 பாட்டில் வாங்குறான் அப்படின்னா கூட 1 கோடி பாட்டில்னு வச்சுப்போம். சில பேர் 2 பாட்டில் கூட வாங்கலாம், 3 பாட்டில் கூட வாங்கலாம். ஆனால் சராசரியாக 1 கோடி பாட்டில்னு வச்சுப்போம். இந்த 1 கோடி பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த 1 கோடி பாட்டில் எங்கேயாவது உற்பத்தி ஆகணும் இல்லையா, இந்த உற்பத்தி ஆவதற்கும் அதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியதற்கும், ஏன்னா எத்தனாலை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இந்த குவார்ட்டர்
இந்த விஸ்கி, பிராண்டி, ரம்மு இதெல்லாம் வந்து உருவாகுது பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனாலை பேஸ் பண்ணி தான் உருவாகுது. அப்போ எத்தனால் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த சுகர்கேன் கரும்பு உடைய சக்கை இருக்கு இல்லையா, மொலாசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கரும்பை வந்து இவங்க இதை சர்க்கரை உற்பத்தியாளர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை ஆலைகள் அவங்க வந்து இதை எடுத்துப்பாங்க. பன்னாரி சுகர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க பயன்படுத்தி அந்த சக்கையை எடுத்து வெளில போடுறாங்களா மொலாசஸ், அதை பதப்படுத்தி அதிலேருந்து வரக்கூடிய அந்த எத்தனாலை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மூலப்பொருளாக இருக்கக்கூடியது எவ்வளவு பயன்படுத்துகிறாங்க ஒரு தொழிற்கூடத்தில் அப்படின்றத இவங்க ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, தரவுகள் வச்சுருப்பாங்க. அந்த தரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் பயன்படுத்தி உள்ள மூலப்பொருள்களுக்கும் இவர்கள் கணக்கில் காட்டக்கூடிய உற்பத்தியான பொருள், அதாவது ஃபினிஷ்டு குட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியான பொருளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. 1,80,00,000 பாட்டில் உற்பத்தியாக வேண்டிய இடத்துல 1 கோடி பாட்டில் தான் உற்பத்தியாக தான் இவங்க காமிக்கிறாங்க. அது நம்புற மாதிரி இல்லை அப்படின்றத தான் இடி வந்து இதில் பதிவு செய்யும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி பதிவு செய்யும் பொழுது இந்த 50,00,000 பாட்டில் எங்கே போச்சு, யாருக்கு கொடுத்த, இந்த 50,00,000 பாட்டில் நீ யாருக்கு விற்பனை செஞ்சியோ, ஏதோ ஒரு அரசியல்வாதி கொடுத்துருக்க, அந்த விற்பனை இருக்கு இல்லையா, அதற்கான தொகையை யாரிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்றத தான் வந்து இந்த முதலமைச்சருடைய தனிச்செயலாளர் இங்கே அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு வழக்காக இடி கொண்டு வர முடியும். பிஎம்எல்ஏ கேஸில் பார்த்தீங்கன்னாக்க யார் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அதை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்று. அதாவது என் மீது போடப்பட்ட என் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு பொய் என்பதனை நான் தான் நிரூபிக்கணும். இந்த குற்றச்சாட்டு உண்மை என்பதனை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அவன் போயிடுவான். அப்போ நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யார், குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இப்படியான பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார், திரு வளர் ப. சிதம்பரம். யாருடைய ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் நீ கொண்டு வந்த சட்டம் தான்ப்பா இன்றைக்கி உங்களுக்கு எதிராகவே திரும்புது. அப்போ இங்கே அவன் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவான், நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது இதை காரணம் காண்பித்து இவர்கள் சம்மன் கொடுப்பார்கள். அதை இப்பொழுது கொடுக்க மாட்டார்கள். அதை எப்பொழுது கொடுப்பார்கள் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு என்றால் செப்டம்பர் அக்டோபர் மாதம் இதை கொடுப்பார்கள். அதில் கண்டிப்பாக 3 பேர் வந்து இதில் சிக்கப்போவது உறுதி அப்படின்றது நம்பகத்தகுந்த தகவல்கள் நமக்கு வருகின்றன. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செந்தில் பாலாஜி, அடுத்து ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின், ஏன்னா அவருடைய தனிச்செயலாளர் அப்படின்னு வரும்பொழுது அடுத்து அவரை நோக்கி தான் அது வரும். எப்படி கெஜ்ரிவால் சிக்கி கொண்டாரோ, எப்படி இன்னும் சில தலைவர்கள் எல்லாம் சிக்கி கொண்டார்களோ, இந்த மாதிரியான மது இது இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேலேயும் இதே மாதிரியான கேஸ் தான் ஒன்று வந்துட்டுருக்கு. இதே மாதிரியான வேறு ஒரு தன்மை கொண்டு இதே மாதிரியான ஒரு துறை சார்ந்த கேஸ் தான், மது லைசன்ஸ் கொடுத்தது, உரிமம் கொடுத்தது சம்மந்தப்பட்ட கேஸ் தான் அவருக்கும் இருக்குது. ஏன்னா இது கொழிக்கக்கூடிய ஒரு துறை, பணம் கொழிக்கக்கூடிய, பணம் கொட்டக்கூடிய ஒரு துறை. இதில் நீங்கள் வந்துட்டு மது அருந்துவது அப்படின்றது வந்து சமுதாயம் எப்படி பார்க்கிறது, ஒருத்தன் துணிச்சலாக போல்டாக நான் போகிறேன் வைன் ஷாப்புக்குன்னு போக மாட்டான், பொது வீட்டுக்கு தெரியாமல் போகிறது அப்படின்றது தான் பெரும்பாலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து ஊழல் செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதை மிகப்பெரிய அளவில் கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ மதுப்பிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க கேள்வி கேட்பாங்களா? எத்தனை பேர் கேள்வி கேட்குறான், பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏன் நீ வாங்குறேன்னு? 1-2 அங்கே இங்கே கேள்வி கேட்குறான். அந்த வீடியோக்களே ரேண்டமாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி யாராவது கேள்வி கேட்குறாங்களா? இந்த 10 ரூபாய் என்பது அது 10 கோடி ரூபாய் பாட்டிலுக்கு 10 என்பதில் மட்டும் வருது. அதை தவிர்த்து கள்ள மார்க்கெட்டில் விற்பனையாகக்கூடிய அந்த இது 1,50,00,000 பாட்டில்கள்னால் 50,00,000 பாட்டில் காணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 50,00,000 பாட்டில் இங்கே கள்ள மார்க்கெட்டில் தானே சர்க்குலேட் ஆகுது. இதெல்லாம் என்ன அப்படின்றத கேட்பதற்கான அந்த எண்ண ஓட்டத்தில் அங்கே இந்த இந்த இதை நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லை அப்படின்றதுனால இதில் பணம் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு தான் இதில் நுழையிறாங்க. இப்படியாக பல்லாயிரம் கோடி ரூபாயை இவர்கள் தேத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ அது சார்ந்த பதிலை இவர்கள் கொடுக்க வேண்டிய காலம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் வரும். செந்தில் பாலாஜி கைதாவது என்பது ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் உறுதி. கூட போகிறது யார் அப்படின்றது தான் கேள்வி. அது ஸ்டாலினா, சபரீசனா, ஸ்டாலின், சபரீசன், செந்தில் பாலாஜியா, 3 பேர் சேர்ந்து போகிறாங்களா? அதாவது இவங்களுடைய தலைவர் எழுதினார்களே, காகித ஓடம் கடலில் மீது போவது போலே மூவரும் போவோம்னு, அந்த மாதிரி கருணாநிதி எழுதிய அதே வரிகள் ஸ்டாலினுக்கு பொருந்த போகிறதா? எந்த ஷாயித் பல்வாட்டேருந்து செக்கில் இவங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, அந்த கலைஞர் டிவிக்கு வாங்கிட்டாங்க இல்லையா, அந்த மாநாட மாறுபாட புகழ் கலைஞர் டிவிக்கு 360 கோடி ரூபாயை வாங்கினாங்க இல்லையா,
அந்த செக்கை வாங்கினதே ஸ்டாலின் தான், கனிமொழி கிடையாது. ஆனால் பலிகடா ஆக்கப்பட்டது கனிமொழி. அதே திகாருக்கு இன்றைக்கு ஸ்டாலின் செல்ல போகிறார் அப்படின்ற தகவல்கள் நமக்கு வருது அப்படின் பொழுது விதி வலியது. அது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக திரும்பி நீ யாரை பலிக்கடை ஆக்கினாயோ அதே இடத்துக்கு நீ செல்ல போகிறாய் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படின்றதுல உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த குடும்பத்திலையும் யாராவது போய் ஆகணும். திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திகார முன்னேற்ற கழகம் என்று அது அழைக்கப்பட வேண்டும். அப்படியான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல செய்திக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.